ஒரு ஊர்ல புகழ்பெற்ற ஜோசியர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் சாயங்கால வேளையில பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் தன்னோட ஜாதகத்தை பார்க்க அவர்கிட்ட வந்தார். ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொடுத்தாரு. ஜோசியரும் அந்த ஏழை விவசாயியோட ஜாதகத்தை கணிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்படி கணிச்சு பார்த்த ஜோசியருக்கு அதிர்ச்சி. அன்னைக்கு இரவு 8 மணிக்கு அந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்டம் ஒன்று இருந்ததை கண்டுபிடிச்சாரு. அந்த 8 மணிக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்தது. அதை பற்றி அந்த ஏழை விவசாயி கிட்ட சொல்ல வேண்டான்னு நினச்சாரு. ஐயா, இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, இப்போதான் அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்கள் வேணும்னா ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் சரியாக பார்த்து வைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு காலையில் மறுபடியும் வாங்கன்னு சொன்னார். ஜாதகம் பார்க்க வந்த விவசாயிக்கு ஒரே குழப்பம். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த ஜோசியர் இப்போ இப்படி சொல்கிறாரேன்னு. ஆனால் ஜோசியர் மறுநாள் வர சொன்னதுனால விவசாயியை சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாரு. விவசாயி அங்கேருந்து கிளம்பி போனதும் ஜோசியரோட மனைவி அடுப்படியில் இருந்து வெளியே வந்தாங்க. நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு தான் இருந்தேன், ஜோசியம் பார்க்க வந்தவரை ஏன் நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புனீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு போகிறாரே, அவரோட ஆயுள் இன்னைக்கு இரவோட முடிய போகுது. அவர் ஜாதகத்தில் பெரிய கண்டம் இருக்குது, அதை அவர்கிட்ட அப்படியே சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதனால தான் அவரை நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவர் உயிரோடு இருந்தாதானே நாளைக்கு வர முடியும். அந்த கடவுள் அவரை என்ன பண்ண போகிறாரோன்னு மனைவி கிட்ட சொல்கிறாரு. இதுக்கு இடையில் ஜோசியர் வீட்டிலேருந்து கிளம்பின விவசாயி தன்னோட ஊருக்கு போகிறதுக்காக காட்டு வழியில் நடந்து போயிட்டு இருந்தார். அவர் நடுக்காட்டு அடையும் போது திடீர்னு தூர ஆரம்பிச்சது. வீட்டுக்கு போக வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தார். ஆனால் மழை நல்லாவே பெய்ய தொடங்குச்சு. ஒதுங்க ஒரு இடம் தேடி சுத்தமுத்தம் பார்த்த விவசாயிக்கு பாலடைஞ்ச சிவன் கோயில் ஒன்று தொலைவில் தென்பட்டுச்சு. உடனே அங்கே ஓடி போய் கோயிலுக்கு முன்னாடி இருந்த மண்டபத்தில் மழைக்காக ஒதுங்கி நின்றுக்கிட்டாரு. அந்த மண்டபத்தில் நின்றுக்கிட்டே கோயிலை உத்து பார்க்குறாரு. கோயிலோட பெரும்பாலான பகுதிகள் சேதமடைஞ்சு கவனிப்பார் யாரும் இல்லாமல் இருந்துச்சு. அதை பார்த்த அவருக்கு மனசுக்குள்ள பெரிய வருத்தம். ஒரு காலத்தில் இந்த கோயிலில் தினமும் வழிபாடுகள்லாம் நடந்திருக்குமே, திருவிழாக்களை எல்லாம் கோலாகலமாக கொண்டாடி இருப்பாங்களே, அப்படிப்பட்ட கோயில் ஆலமரமும் அரச மரமும் முளைச்சி இப்படி பாலடைஞ்சு போய் கிடக்குதேன்னு மனசுக்குள்ள நினச்சி வருத்தப்படுறாரு. எனக்கு மட்டும் நிறைய பணம் கிடைச்சா இந்த கோயிலை புதுப்பிக்கிற வேலையைத்தான் முதல்ல பார்ப்பேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. மழையும் விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த மண்டபத்தோட ஓரத்தில் ஒரு தூணில் சாஞ்சு உக்காந்தாரு. நடந்து வந்த களைப்புல லேசாக கண்ணசந்துட்டாரு. அவரோட கனவுல அந்த கோயிலே வந்துச்சு. அந்த கனவுல அவர் நினைச்சது மாதிரியே அந்த கோயிலோட ராஜகோபுரம், மற்ற கோபுரங்கள், உட்பிரகாரங்கள், மண்டபங்கள்னு அத்தனையும் புதுப்பிக்கிறாரு. கும்பாபிஷேகத்துக்கான நாளும் குறிக்கப்பட்டு வேதரிசிகள் படைசூழ புண்ணிய தீர்த்த கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்படுது. பெரும் பக்தர்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஆசி பெற்றுட்டு போனாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அந்த கோயிலில் உள்ள சிவனோட திருமேனியை ரொம்ப கிட்ட போய் வழிபட்டாரு அந்த விவசாயி. இப்படி அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரியான காட்சிகள் அவருக்கு கனவுல வருது. அப்போ அந்த கனவோட குறுக்க ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்குது. சட்டுன்னு கண்முழிச்சு பார்த்தாரு அந்த விவசாயி. அவர் இருந்த இடத்துல அவருக்கு மேலே அந்த பாலடைஞ்ச மண்டபத்தில் கருநாகம் ஒன்று படம் எடுத்த நிலையில் அவரை கொத்த தயாராக நின்றுட்டு இருந்துச்சு. பதறி அடித்து எந்திரிச்ச விவசாயி அந்த நிமிஷமே அந்த மண்டபத்திலிருந்து எந்திரிச்சு ஓடிட்டாரு. அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறினதும் அந்த மண்டபத்தோட ஒட்டுமொத்த கட்டிடமும் இடிஞ்சு விழுந்து தரைமட்டமாச்சு. அதை பார்த்த விவசாயி அதிர்ச்சி அடைஞ்சார். அந்த பாம்பு மட்டும் நம்மளை எச்சரிக்காமல் இருந்திருந்தா என்ன ஆகியிருக்குன்னு நினச்சி பார்த்து அவரோட உடம்பே நடுங்குச்சு. அப்போது மணி சரியாக 8 மணி இருக்கும். அந்த நேரத்தில் மழையும் நின்றுச்சு. நேராக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. மறுநாள் காலையில் ஜோசியரை பார்க்க போனார் விவசாயி. விவசாயியை நேரில் பார்த்த ஜோசியருக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம தான் இவரோட ஜாதகத்தை தப்பாக கணிச்சிட்டோமோன்னு நினச்சி மறுபடியும் சாஸ்திர புத்தகங்களை எல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. அதில் அவர் கணிச்சது சரியாகவே இருந்தது. இப்படிப்பட்ட கண்டத்திலிருந்து ஒருவன் தப்பிக்க வேண்டுமென்றால் ஒரு சிவன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும்னு அதில் குறிப்பிட்டிருந்துச்சு. ஒரு ஏழை விவசாயியால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாதேன்னு நினச்ச ஜோசியர் நேற்று ஏதாவது விசித்திரமாக நடந்துச்சான்னு அந்த விவசாயி கிட்ட கேட்குறாரு. அப்போதான் அந்த விவசாயி நேற்று நடந்ததை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜோசியருக்கு புரிஞ்சு, தெய்வ பணியை பற்றி கற்பனையும் கனவும் கூட ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் துன்பங்களையும் போக்குன்னு நமக்கு இந்த கதை உணர்த்துது. நம்ம மனசார செய்கிற தெய்வ காரியங்கள் அந்த மரணத்தையே தள்ளி போடுங்கிறதையும் இந்த கதை மூலமாக உணர முடியுது. இதே போல் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.